அப்போஸ்தலர் நடபடிகளில் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தியானத்தினுடைய ஒரு கதாபாத்திரம் அப்படி குறிப்பெடுக்கிறது எழுதி வச்சுக்கோங்க, ஸ்தேவான். அப்போஸ்தலர் 6-7 இந்த 2 அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே பைபிள் கொண்டு வந்தாலும் திருப்பலாம் பாப்பா, சின்ன பிள்ளைங்களாம் திருப்புங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 15 வசனமும் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 60 வசனமும், 60 15 75 வசனத்தில் ஒரு 7 ஒரு முக்கியமான காரியத்தை ஸ்தேவானை குறித்து. இங்கிலீஷில் ஸ்டீபன்னு சொல்லுவாங்க. ஆங்கில பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் ஸ்தேவான்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் ஸ்டீபன்னு போட்டிருக்கும். இந்த ஸ்டீபனை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ 1ஆவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, முதல் குறிப்பை பார்ப்போம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், கவனிங்க, மற்றவங்களாம் எடுத்து. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை அவங்க வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, ஆதலால் சகோதரரே, நல்லா கவனிக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஒரு 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? முதல் குறிப்பு பந்தி விசாரணை. நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலும் சாப்பாட்டில் தான் பிரச்சனை வருது. அதுலேயும் இந்த கல்யாணத்தில் சாப்பாடு இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசியில் பத்தலைன்னா அவ்வளோதான். அதுலேயும் இந்த மாமா மச்சா இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்களாம் சந்திச்சிங்களோ சந்திக்கலையோ, இந்த மாமா மச்சன்ட்ட இருக்கிற பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை நிறையா வரும். அது மாதிரி இங்கே சீசர்கள் சபை நல்லா வளருது. நீங்கள் முதல் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா 120 பேர், 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 3000 பேர், 4, 5 படித்து பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்துட்டாங்க. இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது சபை பயங்கரமாக பெருகுது. நான் நினைக்கிறேன் 5000ங்கிறது பெருகி 10,000, 20, 30,000 கூட வந்திருக்கலாம், எண்ணிக்கை போடலை. அப்புறம் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, வேத பண்டிதர் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு காரியம் வச்சுருந்தாங்க, இந்த விதவைகள். 1 பாருங்கள், சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரம் வாரத்தில் ஒரு நாள் மட்டன் போடுறாங்க, எங்களுக்கு மட்டன் பீஸே வரல, கப்பு தான் வைக்கிறாங்க, கப்பில் என்ன இல்லை, வெறும் சாந்து தான் இருக்குது, மற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாசிலேட்டாக அவங்க விதவைக்கு மட்டும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபையில் தான் இருக்கிறோம், நாங்கள் என்ன கிரேக்கர், அவங்க எபிரேயர் விதவை, நாங்கள் கிரேக்க விதவை, ஆனால் எங்களை சரியாக கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுப்பு வந்துருச்சு, சாப்பாட்டு பிரச்சனை. இப்போ பாஸ்டர் அங்கே இருக்க பேதுரு தான் ஹெட்டாக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சீசர் கூட்டத்தையும் இப்போ நீங்கள் 50-60 பேர் இருக்கிற மாதிரி அந்த சபையை வரவழைச்சி, நாங்கள் தேவ வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதியல். அப்போ பந்தி விசாரணை வேலையை பாஸ்டர் செஞ்சாங்க. சாப்பாடு போய் பரிமாறுறது, தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் பேதுரு செஞ்சார், மற்ற அப்போஸ்தலர்களும் செஞ்சாங்க. இதனால் என்ன ஆனால் எங்களுக்கு நேரம் அதிலே போயிடுது, எங்களால் ஜெபம் பண்ண முடியல, வேத வசனத்தை படிக்க முடியல, ஜனங்களுக்கு நாங்கள் போதிக்கணும், அதனால் அந்த நேரம் இதாகுது. அதனால் ஒன்று செய்வோம், சபையாரே எல்லாம் அது பாப்பா அதை ஆட்டுது பாருங்கள், வர சொல்லுங்கள், அது அப்படியே ஆட்டிகிட்டு இருக்கும்னே நினைக்கும். அப்போ பின்னாடி இருக்கவங்க தான் நீங்கள் கவனித்து அதை கேட்ட ஆட்டக்கூடாதுன்னு வர சொல்லணும். கவனிக்கிறீங்களா பிரதர்? நீங்கள் உட்காருங்க பிரதர், அவங்க போவாங்க, நீங்கள் உட்காரு வாங்க, கேட்ட எதுவும் அங்கே வேண்டாம், நீங்கள் தான் பின்னாடி பார்த்து நல்லா கவனிங்க. அப்போ இந்த காரியம் நடந்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எல்லோரும் இப்படியும் நீங்கள் வந்திருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்போ முதல் குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, பந்தி விசாரணை செய்கிற ஒரு வேலையை இந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, சபையில் எந்த வேலையாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வேலை. இப்போ இன்றைக்கி நம்ம 8 மணிக்கு இங்கே வர்றோம், 8:10க்கு அம்மா வந்துட்டாங்க, நகோமி அம்மா முதல் ஆளாக. அதுக்கு முன்னாடியே முதல் நாள் ஃபெலிக்ஸ் இன்னைக்கு போட்டிங்களாப்பா, போனவா நேற்று ஃபெலிக்ஸு பிரதர், அவங்க நீங்களும் நானும் வர இந்த சர்ச்சை ஆயத்தம் பண்ணி இந்த பெட்ஷீட்டை போட்டு இப்போ இவ்வளோ பேர் சேரில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சேரை போட்டு தொடச்சி
இந்த காரியங்களை அவங்க நேற்று செஞ்சு வச்சிடுறாங்க. நல்ல கவனிங்க. அந்த முதல் குறிப்புக்காக அதை சொல்கிறேன். ஒவ்வொரு குறிப்பிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நல்ல கவனி. அப்போ 2ஆம் நாள் நேற்று இன்றைக்கி வந்தோடனே தண்ணி இல்லை. நான் பாஸ்டர், நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தண்ணியெல்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சா கேன் என்னவாக இருக்கும், காலியாக இருக்கும். அப்போ காலையில் நான் அந்த இன்றைக்கி சில பொறுப்புகள்லாம் பின்னாடி கொடுப்போம். இது நல்ல வேலை, இதை சகோதரர்கள் பகிர்ந்துக்கணும். நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் பாஸ்டர் நீங்களே செஞ்சிட்ருக்கீங்க, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படி முடிஞ்ச பிறகு ஒரு சில டைம் கேட்குறேன், நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த வேலையை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு, அம்மா கேட்குதுங்களா நகோமி அம்மா, பின்னாடிலாம் கேட்குதுங்களா நான் சொல்கிறது, போயிட்டு தண்ணியை அது சோதனைக்குன்னு பாருங்கள். ஒரு இடத்துல தண்ணி போனால் என்றைக்கும் தண்ணி இருக்கிற இடம் அங்கே தண்ணி இல்லை. அப்புறம் இன்னொரு கடைக்கு போய் எப்படியோ போயிட்டு டைமுக்கு இங்கே கர்த்தருடைய கிருபையினால ஆரம்பிக்க உதவி செய்தார். ஆனால் இதுக்கு முன்னாடியே தேவ சமூகத்தில் 3:30 எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி அந்த நேரத்தை கொடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. இந்த முன்னாடி சகோதரர்கள் இப்போ அந்த 3 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி பாருங்கள் ஸ்க்ரீனில் என்ன முடியல பாட்டே பண்ணலாம். அப்போ என்ன ப்ராப்ளம், புது லேப்டாப் வாங்க ஜெபிக்கிறோம், அப்போ புது லேப்டாப் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் பொறுப்பாக போட்டிருக்கவங்க முன்னாடியே இப்போ 8:30க்குன்னா 8க்கே நீங்கள் வந்துடணும். அடுத்த வாரம் 8க்கே புது மாப்பிள்ளை இருக்காரா, புது மாப்பிள்ளையாக இருந்தாலும் 8க்கு வந்துடணும். போன வாரம் தான் உங்களுக்கு முதல் நாள் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, இன்னமே ஃப்ரீயாக தான் ஆகிட்டீங்க. அப்போது நீங்களும் பொறுப்பு. அப்போ 3 பேர் பொறுப்பாக போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு தம்பி கூட இருக்கார். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அப்போ சீக்கிரம் அது சரியில்லைன்னா ஒரு புது லேப்டாப் வாங்க ஜெபிக்கணும். இந்த காரியம்லாம் கரெக்டாக நமக்கு என்ன அதெல்லாம் அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. அதை பதிவு பண்ணுறது. அதை பாட்டு பாருங்கள், இன்றைக்கி பழைய பாட்டாக பாடணும். அப்போ ஒரு சிலர் பாடினாங்க, பாட்டு புக்கு பாடினாங்க. கடைசி பாட்டெல்லாம் பாருங்கள், பாட்டு புக்கே இல்லை. அப்போ அடுத்தடி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த முழுசு என்னோடு பாடுவாங்க. அப்போ அது ஒரு வேலை. இந்த இடத்துல பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது. அது பெண்களாய் சகோதரிகளாக ஜெபிப்பது அது ஒரு வேலை, அது ஒரு வேலை. போன வாரம் பாஸ்டம்மா நடத்தினாங்க, அது ஒரு பெண்கள் ஜெபம், அது ஒரு வேலை. இப்படி சபையில் நடக்கிற ஜெபிப்பது, நீங்கள் துதிப்பது, ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லி என்ன செய்வது, அழைச்சிக்கிட்டு வருவது, அதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த வேலை, பணி, ஒர்க்கு. ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குவது, கொடுப்பது, இதெல்லாம் நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் பங்குகள். அப்போ பாருங்கள், ஸ்டீபன் மற்ற 7 பேர் இருந்தாங்க. இந்த பேதுரு இவங்களில் 7 பேர் மேலே கையை வைக்கும்போது முதல் பேர் அங்கே வரும்போது அவர் தான் வர்றாரு. ஸ்டீபன் தான் முதலாவது வர்றாரு, ஸ்தேவான் தான் வர்றாரு. அப்புறம் அவரோடு கூட பிலிப்பு மற்ற 7 பேர் அங்கே 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க, 5ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 7 பேர் அங்கே போட்டிருக்கு. அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நம்ம செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதை கர்த்தர் பார்க்குறான்னு செய்யும்போது கர்த்தர் கனப்படுத்துவார். நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு பாஸ்டர் எடுத்தோன்னு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய சபையில் வர்றாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக இன்னொரு ஊழியர் மூலம் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அவர் அந்த கேசட், இப்போலாம் கேசட் இல்லை, அப்போ அந்த கேசட் விற்கிறது, ஆயத்தம் பண்ணுறது, இது மாதிரி அறிவிப்பு கொடுக்கறது, இது மாதிரி வேலை தான் 20 வருஷம் அவர் செஞ்சிட்டு இருந்தார். அது முறுமுறுக்கவே இல்லை. நான் 20 வருஷமாக வெளியில் நின்று கேசட் விற்கிறேன். 20 வருஷமாக மற்ற ஊழியர்களாக இருக்கிறாங்க, ஹெட் பாஸ்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்க, சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் அவங்களோட தானே பைபிள் காலேஜ் படித்தேன். என்னை போய் இந்த ஹெட் பாஸ்டர், தலைமை போதகர் இப்படி கேசட்டு விற்கவும் அறிவிப்பு கொடுக்க மட்டும் கூப்பிட்றாரு, மற்ற பாஸ்டர்களுக்கு ஒர்ஷிப் பண்ண கொடுக்குறாரு, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறாரு, பிரசங்கம் பண்ண கூட கொடுக்குறாரு அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சாட்சி சொல்லும்போது பிரசங்கத்தில் ஒரு நாள் கூட நான் என்ன செய்யலை, முறுமுறுக்கவே இல்லை. நடந்தது என்ன தெரியுங்களா, ஆண்டவர் கவனிச்சிட்ருக்கார். அந்த 20 வருஷம் செஞ்சதுனால அந்த ஹெட் பாஸ்டர் தலைமையெல்லாம் யோசித்து இவருக்கு இந்த திருச்சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற திருச்சபை நடத்துகிற போதகராக கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு அவர் 1000க்கு மேலே உள்ள மக்களுக்கு பாஸ்டராக அந்த ஊழியத்தை செய்கிறார். பொறுப்பை முழுசும் கொடுத்துட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த சின்ன வேலையில் அவர் உண்மையாக இருந்ததுனால, கேசட் விற்கிற வேலை தான் எனக்கு வேலையா, அறிவிப்பு கொடுக்குற வேலை தான் எனக்கு வேலையான்னு சொல்லி கவனிங்க. எத்தனை வருஷம் இது நடந்த சம்பவம், 20 வருஷம். இன்றைக்கி அந்த பாஸ்டரை பார்க்குறேன், அவ்வளோ ஆயிரக்கணக்கான அந்த மற்ற தலைமை போதவர் அப்பப்போ செய்தி கொடுக்குறாங்க, மற்றவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சபைக்கு அவர் தான் இப்போ பொறுப்பாக ஹெட்டாக இருக்கிறார். அது 20 அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். என்னோட பைபிள் காலேஜ் படித்தவங்களாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, பாடல் கொடுக்குறாங்க, இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, பாரபட்சம் பார்க்குறாரு, அப்படிலாம் அவர் மனசில் வந்திருக்கலாம் ஒரு வேளை.
ஆனால் அதை சகிச்சு இது கத்தர் கொடுத்த வேலை, ஏட்ட நேரத்தில் கத்தர் உயர்த்துவான்னு சொல்லி அந்த வேலையில் உண்மையாக இருந்ததுன்னா அதை தான் அந்த முதல் குறிப்பில் நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த வேலையில் கொடுத்த வேலை பந்து விசாரணை வேலை தானே, ஏற்கனவே பிரச்சனை வந்த வேலை, அதை போடணும் இதை போடணும், இந்த வயசான அம்மாக்கம்மார்களை திருப்திப்படுத்தவே முடியாத விதவைகள் அப்படிலாம் இந்த ஸ்தேவான் சொல்லவே இல்லை. அவங்க ஜெபம் பண்ணி இந்த 7 பேரை அதுக்காக தேர்ந்தெடுத்த போது அப்படியே அந்த வேலையை செஞ்சாங்க. நம்முடைய திருச்சபையிலும் உபவாசம் நடத்தும்போது ஒரு 5, 7, 8 பெண்கள் சகோதரிகள் நினைக்கிறேன் பொறுப்பை கொடுத்தோம். அந்த பொறுப்பை நீங்கள் கடைசி வரை செய்யுங்க. அந்த பந்தி விசாரணை செய்கிறத, வெளியிலேருந்து சாப்பாடு ஐசக் பிரதர் வந்து சமைச்சிடுறாரு. பந்தி விசாரணைனால இதெல்லாம் நான் சொல்கிறேன், சபையோட பேசுகிறேன். எந்த பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை கம்பேர் பண்ணணும். அப்போ அவர் காலையில் வந்து அவர் மகனை வச்சு ஒருத்தரை வச்சு இன்னும் 2 பிரதர் கூட அவருக்கு வந்து என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். உபவாச ஜபத்தில் வேர்க்க நானும் காலையில் வந்து அவருக்கு சில தண்ணி மட்டும் பிடிச்சி வைப்பேன், சில ஆயத்த காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவேன். அப்புறம் மற்ற அப்படியே முட்டை உரிக்க மற்ற காரியங்கள். அப்போ சில சகோதரிமார்களை அந்த பந்தி விசாரணை செய்வதற்காக சிலர் தெரியும் உங்களுக்கு, ஒரு நம்ம சபையில் அப்படி செஞ்சோம். அப்போ நாளடைவில் பார்க்கும்போது அதில் அப்படியே குறையிறதை பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது, அது கத்தருக்காக செய்கிறோம். நீங்கள் ஒரு தட்டை வாங்கி ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா, ஒரு கூட்டுனீங்கன்னா, சபையில் ஒரு ஒற்றை இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றையை நீங்கள் அடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இடத்துல ஒற்றை இருந்துச்சுன்னா முடிஞ்சோன்னா ஒற்றை குச்சி எங்கன்னு சொல்லி நீங்களாவே அடிச்சுட்டு போனீங்கன்னா அந்த வேலையை கத்தர் கனம் பண்ணுவார். பாருங்கள், செருபாபேல் கையில் இந்த தூக்கு நூலை ஆண்டவர் என்ன செஞ்சார், சந்தோஷமாய் பார்த்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால. அஸ்திபாரம் போட்ட அதே செருபாபேலே நீ ஆலயத்தை கட்டுவாயின்னு சொன்னார். அந்த தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்குறேன். அப்போ கத்தருக்காக நீங்கள் பண்ணுற ஜெபம் அது ஒரு வேலை, துதிக்கிறது ஒரு வேலை, ஆராதிக்கிறது, சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை அழைச்சிட்டு வருது, உடல் உழைப்பை கொடுப்பது, பணிவிடை செய்வது, இப்படி சபையில் என்னென்ன சில பொறுப்புகள், சண்டே கிளாஸ் பொறுப்பு சில பொறுத்து கொடுத்துருக்குறோம், வாலிபர்கள் சில பொறுப்புகளை கொடுத்துருக்குறோம், பெண்கள் ஜெபத்துக்கு சில பொறுப்புகளை கொடுத்துருக்குறோம். அப்போ சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுத்துருந்தாலும் அந்த பொறுப்பை உண்மை உத்தமாக நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். பாருங்கள், எலியாவுக்கு பிறகு எலிசாவுடைய ஆரம்ப வேலை என்ன தெரியுங்களா, எலியாவின் கைக்கு என்ன தான் வாத்தாரு, தண்ணி வாக்குற வேலை. அதை கேவலமாக நினைக்கல. ஐயோ இந்த பாச சாப்பிட்டுட்டு வராரு, இவர் கைக்கு நான் தண்ணி ஊற்றணுமா? நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்க, எடுக்க வேண்டாம். அந்த தண்ணி ஊத்துற வேலையை உண்மை உத்தமாக செஞ்சதுனால எலியாவுக்கு பிறகு எலிசாவை ஆண்டவர் ரெட்டிப்பான அபிஷேகத்தால் அபிஷேகித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் பார்க்காவிட்டாலும், ஊழியக்காரர் பார்க்காவிட்டாலும், கத்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் வேலை என்ன வேலைன்னு சொல்லிட்டேன், எந்த வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, கவனித்து பார்க்குறார். இவர் கடைசி வரைக்கும் 6ஆம் அதிகாரத்தில் பந்தி விசாரணை செய்கிறவரே அல்ல, ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அடுத்து இந்த பந்தி விசாரணை செய்கிற காரியத்திற்கே 4 காரியத்தில் நிறைய வேண்டும். 2வது குறிப்பு. முதல் குறிப்பு, ஸ்தேவான் பந்தி விசாரணை செய்கிற வேலையை, சாப்பாட்டு பரிமாறுற வேலையை உண்மையாக செஞ்சார். இதான் முதல் குறிப்பு. ஒரு 7 குறிப்பை நேரத்தில் நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். 2வது குறிப்பு, இந்த 7 பேர்த்தை தேர்ந்தெடுக்கும் போது, வாங்க வாட்ட சாட்டமாக பிரதர் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சிஸ்டர் வாங்க, நீங்கள் ஹெல்த்தாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறேன்னு அப்படியே இல்லை. 7 பேர் ஆண்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த 7 பேர் 4 விஷயத்தில் இருக்கிறாங்களா, நிறைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாங்க. முதல்ல எதில் நிறைஞ்சிருக்கணும், 3வது வசனம் படிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும். போதும் சிஸ்டர். முதல்ல அந்த 7 பேர்த்தில் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாரா, பிலிப்பு நிறைஞ்சிருக்கிறாரா, அதில் இருக்கிற நிக்கோனா நிறைஞ்சிருக்கிறாரா, தீமோன் நிறைஞ்சிருக்கிறாரா, பர்மனா நிறைஞ்சிருக்கிறாரா? இந்த 7 பேர் அதில் ஸ்தேவான் தான் முன்னாடி வரார். பிலிப்பு நிறைஞ்சிருக்க, பிரகோர் நிறைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு. சும்மா சாப்பாட்டு பொறுப்பு தானே, இதுக்கு என்ன அப்படின்னு இல்லை. ஒரு வேலைக்கு எப்படி இன்ட்ரிக்கு சில தகுதி இருக்கிறதோ, சபையில் சில பொறுப்புகள், எந்த பொறுப்பு, பந்தி விசாரணைக்கு எந்த பொறுப்புனா மற்ற பொறுப்புக்கு எவ்வளோ பொறுப்பு பாருங்கள். அந்த கூட்டுற, அந்த கிளீன் பண்ணுற, அந்த சாப்பாடு பருமாற அந்த வேலைக்கே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்காரா? சபையார் எல்லாரும் மத்தியில் எல்லாரும் சொல்கிறாங்க இவர் நிறைஞ்சிருக்கிறார். 7 பேர் நிறைஞ்சிருக்கிறார். நான் ஸ்தேவானை மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்தேவான் தான் நம்ம தியானம். ஸ்தேவான் நிறைஞ்சிருக்கிறார். சரி, ஆவியில் நிறைஞ்சா போதாது, ஞானத்தில் நிறைஞ்சிருக்கிறாரா? சபையார் எல்லாரும் சொல்கிறாங்க எஸ், ஸ்தேவான் நிறைஞ்சி இருக்கிறார். அடுத்து 8வது வசனம் பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அப்போ விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறாரா, வல்லமையில் நிறைஞ்சிருக்கிறாரா? இதெல்லாம் ஆவியானவர் தருகிறார். இதெல்லாம் ஆவியானவர் தருகிறது. முதல்ல பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாரா பார்க்குறாங்க, அதுதான் பார்க்குறோம். 2வது ஞானத்தில் நிறைஞ்சிருக்கிறாரா?
மூணாவது விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறாரா? நாலாவது வல்லமையில். பரிசுத்தாவின் நிறைவு என்பது வெறும் அந்நிய பாஷை பேச மாத்திரமல்ல, அது வரோம். அந்நிய பாஷைங்கிற தலைப்பில் வரும்போது நான் தெளிவாக பேசுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் தொடர் செய்தியை கேட்க போறீங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நிறைவு என்பது ஆவியானவரால் நடத்தப்படுதல். அதுதான் நிறைவு. ஆவியானவரை ஆட்கொள்றது, அதான் நிறைவு. எப்பொழுதும் ஸ்தேவன் ஆவியில் நிறைந்திருந்தார். அடுத்து ஞானத்தில் நிறைந்திருந்தார். ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு அப்போ ஸ்தேவான் தீமையை வெறுத்தார். பெருமை, அகந்த, புரட்டுவாய் என்று வெறுக்கிறேன். அவற்றை பெருமை இல்லை, அகந்த இல்லை, புரட்டுவாய் இல்லை ஸ்தேவான்ட்ட. இதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ ஞானத்தில் நிறைஞ்சிருக்கிறாரா? ஏற்கனவே பந்தி விசாரணையில் சபையில் பிரச்சனை நடந்திருக்கு. விதவைகள் ப்ராப்ளம், சிக்கலை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இனி அடுத்த 7 பேர் சரியாக எல்லாத்துக்கும் ஒரு தொட்டுக்கா வச்சா எல்லாத்துக்கும் தொட்டுக்காங்க, சாப்பாடு வச்சா எல்லாத்துக்கும் சாப்பாடு போதுன்னு நிறையும்னு சொல்லி யாரும் ஒரு சபையில் ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக போகணும் வர சமைக்கிற சாப்பாடு. அப்படி அதுக்கு தகுதி தேவை. பரிசுத்த ஆவியில் நிறையணும். அடுத்து இந்த வசன பிரகாரம் ஞானத்தில் நிறையணும். அடுத்து விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிறையணும். வல்லமையில் நிறையணும். அப்போ இந்த 4 காரியங்களில் இந்த 7 பேரும் நிறைந்திருந்தார்கள். அதில் ஒருவர் தான் ஸ்டீபன். அப்போ இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். 5வது வசனம் பாருங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படி இருந்தது? பிரியமாக இருந்தது. அதனால தான் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய அந்த 7 பேர் போட்டிருக்கு பாருங்க. 5வது வசனத்தில் ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்க மைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும். ஸோ 7 பேரும் ஞானத்தில் நிறைந்திருக்காங்களா? பரிசுத்தாவியில் நிறைந்திருக்காங்களா? அது 2ல் மாத்திரம் இல்லை, விசுவாசமாக இருக்காங்களா? அவங்க வல்லமையில் நிறைந்திருக்காங்களா? பார்க்கும்போது சபையார் எல்லாருக்கும் பார்க்கும்போது ஓகே, இந்த 7 பேரும் கரெக்ட். பாஸ்டர், இந்த 7 பேரை நீங்கள் ஏற்படுத்தினது நல்லது, கரெக்டாக ஏற்படுத்தியிருக்கீங்க. ஆளை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அந்த 7 பேரை நீங்கள் ஊழிய பொறுப்பை கொடுக்கல. இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு அப்படிதான். அதே தான் சபையில் எந்த பொறுப்பாக இருந்தாலும் பிரதர் உங்களுக்கு அந்த 4 காரியத்தில் நிறையணும். அது சிறுவர் ஊழியமாக இருந்தாலும், வாலிபர் ஊழியமாக இருந்தாலும், பாஸ்டர்மா போல பெண்கள் ஊழியமாக இருந்தாலும், என்னை போல பாஸ்டராக இருந்தாலும், நானும் பரிசுத்த ஆவியில் நிறையணும். இந்த சபையை நடத்த நானும் ஞானத்தில் நிறைந்தால்தான் சபையை நடத்த முடியும். நானும் விசுவாசத்தில் நிறைந்தால்தான் சபையை நடத்த முடியும். நானும் வல்லமையில் நிறைந்தால்தான் இந்த பாஸ்டர் ஊழியத்தை செய்ய முடியும், வேலையை செய்ய முடியும். அதே போல தான் சபையில் பாடல் ஆராதனை நடத்தாலும், இசை வாசிக்கிறதா இருந்தாலும், எந்த பொறுப்பாக இருந்தாலும், இந்த பொறுப்புகள் சில இல்லாவிட்டாலும் நீங்கள் துதிக்கிற ஊழியம், செபிக்கிற ஊழியம், அது ஒரு பொறுப்பு. சுவிசேஷம் சொல்லி ஒரு ஜனங்களை அழைத்து வருகிற வேலை, இந்த ஊழியத்தை பல பொருளாதாரத்தில் தாங்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு வேலை. அது உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்போ சிஜிசி நாங்கள் 5-6 பேர் இப்போ டீச்சர்ஸ் சிலர்னா நடத்தணும். ஆனால் சபையர் அத்தனை பேருக்கும் பொறுப்பு. 52,000 செலவு பண்ண 52,000 எங்கெங்கே வந்துச்சு? அதை ஜெபிக்கும் போது சபையாற்ற பாரம் வரும்போது எல்லாரும் 5,000, 6,000, 4,000, 2,000, 1,000, 500, 200 இப்படி எல்லாரும் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த டோட்டல் 52,000 வந்ததை சொல்கிறேன். அதை இந்த மே மாதத்தில் ஏப்ரல் கடைசியில் அதை செஞ்சோம். அதுக்கு முன்னாடி 8 நாள் கூட்டம் ஒரு 13,000 செலவு செய்தோம். அப்போ எல்லாத்திற்கும் பங்கு உண்டு. அந்த சிலுவை தியானது ஒரு 13,000. ஸோ 13, 52, 65,000 போன மாதத்தில் நம்ம செலவு. எங்கெங்கே அது வந்துச்சு? ஒரு பைசா இல்லை. விசுவாசத்தில் 26 வருடம் கர்த்தருடைய கரத்தை பார்த்துருக்கிறேன். அதை திருச்சபைக்கு நான் சொல்லும்போது ஒரு சிலர் கொடுக்காவிட்டாலும் கொடுக்கிறவங்களை கொண்டு அந்தந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு அல்லையா சொல்லாமா? முதல்ல பந்து விசாரணை செய்கிற வேலையில் என்ன இருந்தார்? உண்மையாக இருந்தார். 2வது ஸ்டீபன் 4 காரியத்தில் நிறைந்தார். பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தார், ஞானத்தில் நிறைந்திருந்தார், விசுவாசத்தில் நிறைந்திருந்தார். அடுத்து என்ன இருந்தார்? வல்லமையில் நிறைந்திருந்தார். 3வது வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த 6ஆம் அதிகாரத்தில் 5 குறிப்பு இருக்கும். 3வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற. 3வது குறிப்பு நல்லா கவனிங்க. அந்த 7 பேரில் இவரும் நற்சாட்சி பெற்றவர். போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. என்ன நமக்கு தாளந்து திறமைகள் இருந்தாலும் நம்மளை குறித்த நல்ல சாட்சி இருக்கும். முதல்ல நம்முடைய தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். தெய்வம் நமக்கு சாட்சி போகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார்.
பைபிளில் அப்படி நிறைய பேர் ஆண்டவரே சாட்சி கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது, மனிதர்கள் சாட்சி கொடுக்கணும். மனிதர்கள் சொல்லும்போது ஊழியக்காரர் சாட்சி கொடுக்கணும். மனிதர்கள் சொல்லும்போது குடும்பமாக இருந்தீங்கன்னா மனைவியை குறித்து கணவன் சாட்சி சொல்லணும். குடும்பமாக இருந்தால் கணவனை குறித்து மனைவி சாட்சி சொல்லணும். குடும்பமாக இருந்தால் பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் சாட்சி சொல்லணும், எங்கள் அம்மா அப்பான்னு. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். நல்லா கவனிங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற உங்கள் பாஸ், எஜமான், உங்களுடைய ஆபீசர், அவங்க உங்களை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். உங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்கள், இதான் மனிதர்கள்லாம் இவ்வளோ பேர் அடங்கும். தெருவில் உள்ள ஜனங்கள் சாட்சி சொல்லணும். முதல்ல தேவன் சாட்சி, ரெண்டாவது மனிதர் நம்மளை சாட்சி கொடுக்கணும், மூணாவது அப்படி நெஞ்சில் கையை வைங்க, எல்லாரும் நெஞ்சில் உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து சொல்லும். இப்போ என்னை குறித்து நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை, என் மனசாட்சி என்னை குறித்து சொல்லும். நம்முடைய இருதயமே குற்றவாளிகள் என்று தீர்க்குமானு ஒரு வசனம் இருக்குது. அப்போ தேவன் சாட்சி, இதான் நற்சாட்சிக்கு 3 சாட்சி. மற்றும் மனிதர்கள் சாட்சி. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். பாசம்மா எங்கே உட்காந்துருக்காங்க? பின்னாடி இருக்காங்களா? பாசம்மா அந்த பிரதரை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாருன்னா, உங்கள் பிரதர் ரொம்ப அமைதியானவர், உங்கள் பிரதர் ரொம்ப சாந்தமான. அது உண்மை தான். அந்த பிரதரை நானும் பார்த்துருக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு போனால் செய்தி கொடுக்க என்னை அழைச்சிருந்தாங்க. நேத்தனத்தில் ஒரு வழக்காப்பு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னொரு பாஸ்ட் சபை என்னை செய்தி கொடுக்க அந்த பாஸ்ட்டை கூட்டு தான் அவங்க அந்த விசுவாசிய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் எங்களை அழைப்பாங்க. அந்த பாஸ்ட் வந்தோன்னே என்னை செய்தி கொடுக்க சொல்லிட்டாரு. செய்திலாம் கொடுத்து முடித்த பிறகு அந்த ஒய்ஃபுக்கிட்ட நாங்கள் சொன்னோம். பாசமாக சொன்னாங்க, ஆமாம் சிஸ்டர், உங்கள் பிரதர் ரொம்ப தங்கமானவர், சாந்தமானவர். அவங்க ஃபங்க்ஷனில் கூட அவ்வளோ பேர் மத்தியில் வீட்டில் வந்து கேட்டால் தான் தெரியும். இங்கே வேணா அவர் இப்படி இருக்கலாம், அவ்வளோ கோபம் உள்ளவர். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நாங்கள் பார்த்தா, நான் அந்த பிரதரை குறையா சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க ஏன்னா எங்களோட நாங்கள் அவரை பார்ப்பது புது இடத்துல பிரைஸ்லா பிரதர் நல்லா இருக்கீங்களா, சபையில் அங்கே ஃபங்க்ஷனில் அப்படி தான் பார்க்குறோம். அதை வச்சு மற்ற காரியங்களை வச்சு அவர் பொறுமையானவர். உண்மை தான், பொறுமையானவர் தான் ஒரு பக்கம், எல்லா நேரமும் கோபம் உள்ளவர் அல்ல. ஆனால் அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, அவ்வளோ கோபம் உள்ளவர் பாஸ்டர்னு சொல்லி. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டார். வீட்டில் போய் தான் பிரச்சனை வருது எனக்கு தெரில, பாஸ்டர்கிட்ட என்னை போட்டு விட்டேன்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம உண்மையான சாட்சி தேவன் சாட்சி, ரெண்டாவது நம்ம குடும்பத்தார் சாட்சி. நல்லா கவனிங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிடலாம், தலைப்பா அப்போஸ் நடவடிக்கைகள் படிக்க வச்சு உங்களை பண்ணிடலாம். அப்போ என்னை குறித்து என் மனைவி சாட்சி சொல்லணும், என்னை குறித்து என் பிள்ளை மகன் சாட்சி சொல்லணும், என்னை குறித்து என் மகள் சாட்சி சொல்லணும், நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத விட இவங்க இன்னும் நெருக்கமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் என் பிள்ளையை குறித்து சாட்சி சொல்லணும், என் ஒய்ஃபை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல் நீங்களும் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை குறித்து நற்சாட்சி. அதான் நற்சாட்சி முக்கியம். நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் இவரா ரொம்ப டைம் கேப்ப பண்ணுவார், வேலையில் சின்சியரிட்டியாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்னு வேலை ஸ்தலத்தில் சாட்சி சொல்லணும். உங்கள் தெருவில் இவரா வேலை உண்டு வீடுண்டு இருப்பார், எல்லாரோட தெருவில் அழகாக பழகுவார், நீட்டாக இருப்பார், சாட்சியாக இருப்பார். அப்படியே இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் ஊழியம்லாம் மற்றதெல்லாம். இந்த ஸ்தேவான் ஊழியம் வல்லமையான ஊழியத்தை செஞ்சார், பின்னாடி பாயிண்டில் வருது. ஆனால் அந்த வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக நற்சாட்சியுள்ள ஊழியம். பிரதர், ஒரு டேலண்ட் இருந்தால் நல்லா பாடிடலாம், ஒரு டேலண்ட் இருந்தால் நல்ல மியூசிக் வாசிச்சிடலாம், ஒரு டேலண்ட் இருந்தால் பிரசங்கம் பண்ணிடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் அதை குறைச்சி சொல்லலை. பிரசங்கம் பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும், இதை நல்ல நேர்த்தியாக வாசிக்கணும், இதெல்லாம் அபிஷேகம் இருந்தால் தான் நேர்த்தியாக வாசிக்க முடியும். உண்மைதான். பாடலை ஸ்கேலில் பண்ணோம்னா அந்த அபிஷேகம் தேவை தான். ஆனால் எல்லாம் இருந்து சாட்சி இல்லைன்னா வேஸ்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த எல்லாம் இருந்து சாட்சியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லாமா? நல்ல சத்தம் அலையிலையா சொல்லுங்க. அப்போ எல்லாம் இருந்து நற்சாட்சி. அப்போ ஸ்தேவான்னு சொன்னாவே அந்த சபையில் ஒருத்தர் குற்றப்படுத்த முடியாது. ஸ்ரீபனை கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறாரியா, பந்தி விசாரணை முறுமுறுக்கவே இல்லை. என்ன இந்த வேலையை கொடுத்துட்டாங்க, 7 பேத்துல என்னையும் தேர்ந்துட்டாங்க அப்படின்னு. சபையர் அத்தனை பேரும் பரிசுத்தாவில் நிறைந்த மனுஷையா, வல்லமையில் நிறைந்த மனுஷன், விசுவாசத்தில் நிறைந்த மனுஷன், 4 காரியத்தில் ஞானத்தில் நிறைந்த மனுஷன் சொல்கிறாங்க. அடுத்து 3வது அவர் நல்ல சாட்சியா, சர்ச்சில் மாத்திரமல்ல வீட்டில் ஊரே. ஸ்டீபன்னு சொன்னாவே, ஸ்தேவான்னு சொன்னாவே நல்ல சாட்சி. அப்போ நம்மளை குறித்து வெளிநாட்டில் யார் இருந்தால் கூட நம்ம பேரை கேட்டாவே அவரா தேவ மனுஷன், அந்த அம்மாவா தேவ மனுஷி, இந்த வாலிப மகளா பரிசுத்த மகள், இந்த தம்பியா நல்ல தம்பி, கீழ்ப்படுகிற தம்பி. சபையில் இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இடரும் இல்லை.
சபைக்கு வந்த நாள் முதற்கொண்டு சபையில் நல்ல தூணாக இருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, தாங்குறாங்க, நல்ல டைமுக்கு வராங்க, ஒபே பண்ணுறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஜனங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. இது நான் சாட்சி சொல்லணும் உங்களை குறித்து. நீங்கள் சொல்லணும், எங்கள் பாஸ்டர் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர், கொஞ்சம் கண்டிப்பானவர் தான். ரெண்டையும் சொல்லணும், அன்புள்ளவர் அதையும் சொல்லணும். என்னை குறித்து கண்டிப்பானவரே கோபமுகமாகவே சொல்லி வைக்கிறீங்க. இன்னொரு பக்கத்தை அடுத்த நேரம் பிரைஸ்லா சிஸ்டர்னு பேசுகிறேன்னு அதை எங்கேயாவது சொல்கிறீங்களா? பவுல் கண்டிப்பாகவும் இருந்தார், அன்பாகவும் இருந்தார். ஒரு முகத்தை பார்த்து ஒருத்தர் தீர்ப்பிடக்கூடாது. நீங்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். எங்கள் பாஸ்டர் வசனத்தை நல்லா போதிப்பார், இன்னும் நான் போதிக்க விரும்புகிறேன், நல்லா கருத்தாக நடத்தார், சபையை நல்லா மேய்ப்பார், உண்மை உத்தமாக இருப்பார் அப்படின்னு இன்னும் பல காரியங்கள். இப்படி ஒருவருக்கு ஒருவர் நற்சாட்சி, தேவனும் சாட்சி சொல்லணும், மனிதர்கள் சாட்சி சொல்லணும். அதை பார்க்கலாம், அதோடு கூட நம்ம மனசாட்சியை நம்மளை குறித்து சொல்லணும். மற்றவங்க தேவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். மனிதர் கூட சில காரியங்களை பார்த்துட்டு சில நல்லது மட்டும் சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்க சில காரியங்கள் தெரியாது. ஆனால் நம்ம மனசாட்சி நம்மளை குறித்து கரெக்டாக சொல்லணும், நம்ம யாருன்னு. அது ஆவியானவர் அந்த சுத்த மனசாட்சியை தருகிறார். இது 3வது குறிப்பு. 4வது குறிப்புக்கு நான் வேகமாய் போகிறேன். 8வது வசனம் வேகமாக வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே கவனிக்கிறீங்களா, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சுருக்கமாக போட்டிருக்கு, இதில் போட்டிருக்கு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும். நான் நினைக்கிறேன் இவர் மாரி இருந்தவர் பிலிப்பை கொண்டு அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் செஞ்ச மாதிரி இந்த ஒரு வசனத்தில் போட்டிருக்கு பெரிய அற்புத அடையாளம்னு. நான் நினைக்கிறேன் இவர் போய் இந்த பந்தி விசாரம்லாம் சர்ச்சில் செஞ்ச பிறகு சுவிசேஷம் சொல்ல போய் குருடருக்காக ஜெபிக்கும் போது ஸ்தேவான் மூலம் குருட்டு தன்மை என்ன செஞ்சுருக்கோம், திறந்திருக்கும், குருடர் பார்வை அடைந்திருப்பாங்க. அதனால தான் ஆவியானவர் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எங்க பந்தி விசாரணை சாப்பாட்டு பருமாறின ஸ்தேவானை கொண்டு ஆண்டவர் செய்வார் என்றால், இந்த ஸ்தேவானை போல எல்லா சுபாவமும் நமக்குள்ள வரும்போது உங்களை கொண்டு என்னை கொண்டு ஆண்டவர் இந்த பட்டணத்தில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் செவிடர் கேட்டிருப்பாங்க, ஊமையர் பேசியிருப்பாங்க, பிசாசு பிடித்தவர் பிசாசு அலறி இருக்கும், செத்து போனவங்க உயிரோடு எழுதியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இது உள்ளே போட்டிருக்கு, போடல. பெரிய அற்புதங்கள்லாம் அடையாளங்கள்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இவர் பரிசுத்தாவில நிறைந்து வல்லமையில் நிறைந்து விசுவாசத்தில் நிறைந்து இருந்ததுனால, 4 காரியங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஞானத்தில் நிறைந்திருந்ததுனால, நல்ல நற்சாட்சி பெற்றிருந்ததுனால, கொடுத்த வேலையை அந்த வேலையை உண்மையை செஞ்சதுனால, இந்த சுவிசேஷ வேலையில் ஆண்டவர் பார்த்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன சுவிசேஷ வேலையில் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை பெரிய பெரிய அடையாளங்களை என்ன செஞ்சார், செய்ய வைத்தார். நமக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், நாமமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்காதவனை ஏதென்று கொடுத்தால் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதி மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சஸ்தம்பாங்க. இன்னொரு வசனம் நான் சொல்லட்டுங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை கேட்குற இருதயத்தில் பதிக்கிற, குறிப்பெடுக்காமல் இருதயத்தில் பதிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, குறிப்பெடுத்தும் இருதயத்தில் பதிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, குறிப்பெடுத்து பிரசங்கம் பண்ணுற நானும் நீங்களும் எல்லாரும் இனி ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கணும், அடையாளம் நடக்கணும். பாருங்கள், இந்த பிரசங்கம் 50-60 பேர் தான். ஆனால் சபையில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த ஊருக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வாங்கன்னு கூப்பிட தேவையில்லை. சபை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கார் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு இடத்துல அற்புதம் நடக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களும் நாங்களும் சபைக்கு வாங்கன்னு தேவையில்லை. ஈகோ வேணாலும் பத்தாது, அது கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு வரதான். அப்புறம் டூரிஸ்ட் வேணும் வாங்கணும், அப்புறம் மகாந்திர இன்னும் பெருசாக வாங்கணும், ஜனங்களை ஏற்றிடும். அப்புறம் பஸ்ஸு, ஒசூர் பஸ்ஸு மாரி, ஒசூர் சபையில் பஸ்ஸு வச்சுருக்காங்களா சிஸ்டர்? ஆமாம், பஸ்ஸை தான் அடிக்கணும். அதுக்கு நீங்களும் நானும் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இனி தியரி பிரசங்கம் வேண்டாம், குறிப்பெடுக்கிற பிரசங்கம் எனக்கு வேண்டாம். நான் குறிப்பெடுக்க சொல்கிறேன், நல்லது உங்களை திரும்ப பார்க்க சொல்ல நானும் குறிப்பு வச்சு தான் பேசுகிறேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள், ஆவியான நடபடிகள் அனுபவமாகணும். சபையில் கட்டிகள்லாம் கரையணும், யூட்ரஸ் பிரபலம்லாம் மாறணும். எந்த வியாதியோடு ஜனங்கள் வர்றாங்களோ முதல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கணும். வீட்டு கூட்டத்தில் அற்புதம் நடக்கணும், பெண்கள் ஜெபத்தில் அற்புதம் நடக்கணும், உபவாச ஜெபத்தில் அற்புதம் நடக்கணும், ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் என்ன செய்யணும், நடக்கணும், அடையாளம் நடக்கணும். அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிற தேவன்.
இது அவருடைய 4வது காரியம். 5வது காரியம் நீங்கள் பாருங்கள், இந்த 6ஆம் அதிகாரத்தில் 5 குறிப்பு. வேகமாய் போகிறேன். நீங்கள் பாருங்கள் 6:9 பாருங்கள். அப்பொழுது லிபத்தனார் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், நானே வாசிக்கிறேன் நேரத்தை கருதி நேரம் ஆச்சு, சிரேனே பட்டத்தாரிலும் அலெக்சாந்திரிய பட்டணத்தாரிலும், நீங்கள் கவனிச்சா போதும். 6:9 சிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. 6:10 பாருங்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமான இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, பொய் சாட்சியை ஏற்படுத்தி. 13 பாருங்க. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவ பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரனாகி அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். 15 பாருங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். கரங்களை தட்டி அந்த ஸ்தேவான் அப்படி வாழ்ந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதில் பாருங்க, லிபர்த்தனா நாட்டார், சிரேனா பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், வாசிச்சதை தான் சொல்கிறேன், சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார், ஒரு 5 குரூப்பு எழும்பி பொய் சாட்சி சொல்லி பொய் குற்றம் சாட்டும் போது, இதில் ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிற ஸ்தேவானுடைய கேரக்டரை, அப்படியே அமைதியாக இருக்கிறார். ஏற்று ஞானமாக ஆனால் பேசுகிறாரு. அவர் பேசுகிற ஞானத்தையும் ஆவியும் ஏற்று நிற்கக்கூடாது இருந்தது. ஆனால் இவ்வளோ பேர் குற்றம் சொல்லிட்டும் அவர் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், சில நேரம் உங்களிடத்துல உங்களை என்னையும் குற்றப்படுத்துவார்கள். எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்த முடியாது. உங்களையும் என்னையும் சில நேரத்தில் குற்றப்படுத்துவார்கள், மனிதர்கள், உறவினர்கள், வேலை செய்கிற இடத்துல. ஆனால் குற்றம் இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப அதுதான் இந்த காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வளவு 5 பட்டணத்துலேருந்து வந்து ஆலோசனை சங்கம் பொய் சாட்சிகள்லாம் நிறுத்தி ஜனங்கள், மூப்பர், வேதப்பரெல்லாம் எல்லாம் எழுப்பி விட்டு அப்படி பொய் குற்றம் சாட்டினாலும், ஏன்னா அது பொய் குற்றம். ஆனால் அவர் முகத்தை பார்க்குறாங்க. ஆலோசனை சங்கத்தில் அனைவரும் கண்ணோக்கமாக இருக்கும்போது தேவதூதன் முகம் போல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களையும் என்னையும் பொய்யா சொன்னால் டோன்ட் கேர், அதை குறித்து கவலைப்படாதீங்க. அது பொய், அது வேலை செய்யாது. உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். 5 பட்டணத்தார் எழும்பி பொய் சாட்சி சொல்லியும் ஏற்று நிற்க முடியல. அவர் எந்த முகத்தில், நம்ம கூட முகத்தில் சில நேரம் காட்டிடுறோம், நம்மளை யாராவது சொன்ன முகத்தில் காட்டிடுறோம். அவர் எந்த முகத்துலையும் சேடு வரல, துக்கம் வரல. ஐயோ இப்படி நற்சாட்சி பெற்ற நம்மளை, 4 காரியத்தில் நிறைந்த நம்மளை, வல்லமையில் நிறைந்த அற்புத அடையாளம் செய்த நம்மளை, பந்து விசாரணை வேலையில் செய்த உண்மையாக இருந்த நம்மளை இப்படி பொய்க்குற்றம் சாட்டுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட துக்கமாக இருக்குல்ல. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? தேவதூதன் முகம் போல. இதுதான் 5வது குறிப்பு. 7வது 60 வசனத்தில் 2 குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். அது 2 குறிப்பை தான் மெயினாக விரும்புகிறேன். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 2வது வசனம், இப்போ 1, 2 மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிடுறேன். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படி இருக்குது என்று கேட்டான். 2வது வசனம் பாருங்கள், 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் அப்படின்னு ஆரம்பித்து, இதில் ஒரு குறிப்பு என்னன்னா, வசனத்தில் நிறைந்த மனிதன் யோவான், இந்த ஸ்தேவான். ஒரு அல்லையா சொல்லாமா? பிரதர், நீங்கள் 4 காரியங்கள் மாத்திரம், அந்த 5வது காரியம் உங்கள் இருதயம் வசனத்தால் நிரம்பணும். அதுக்கு தான் அப்போஸ்தலர் நடபடிகளை பிரசங்கம் பண்ணும்போது உங்களை படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு 6-7 படிக்கிறோம். வீட்டு கூட்டத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை படித்தோம். வீட்டு கூட்டத்தை அநேகர் இங்கே அற்பமாக நின்றீங்க. உங்கள் வீட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே யாருக்கோ நடக்குது, அது பாஸ்டர்னு நினைக்குங்க. அப்படி நினைக்காதீங்க. வீட்டு கூட்டத்திலும் ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பேசினார். சிஸ்டர் ரேச்சல் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, ஒரு சிலர் வந்தாங்க. வீட்டு கூட்டத்திலையும் ஆண்டவர் பேசுவோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பற்றியா முக்கியமாக நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எப்படி முக்கியமோ வீட்டு கூட்டம் முக்கியம். வீட்டு கூட்டம் எப்படி முக்கியமோ வீட்டில் இருக்கிற பெண்கள் சபை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த பிரசங்க இடத்துல ஜெபம் பண்ணுறேன். பேதுரு யோவானு ஆலயத்துக்கு போனாங்க.
அதை அறிவிப்பில் இப்போவே நான் பிரசங்கத்திலே சொல்லிக்கிறேன். அப்போ 2 பேர் போனதுனால தான் அற்புதம் நடந்தது. பிறவி சப்பானி. அப்போ அந்த வீட்டு கூட்டத்தில் சொன்னேன், சாட்சி ஸ்டீபன் முத்துக்குமார், நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடையாவது, வாரத்துக்கு ஒரு தடையாவது, 2 வாரத்துக்கு ஒரு தடையாவது எங்கள் வீட்டில் வந்து சாவியை வாங்க. லூர்து பேர்கிட்ட சாவி இருக்குது, இன்னொரு சாவி இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பொறுப்பாக கொடுப்போம். 3 பேர்கிட்ட சர்ச்சு சாவி இருக்குது. நீங்கள் குடும்பமாக வந்து தேவாலயத்தில் வந்து 1 மணி நேரம், ரொம்ப நேரம் இல்லை, நல்லா தெரிஞ்சப்பா ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிவிட்டு, கணவன் மணி வந்தீங்கன்னா கணவன் ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு நல்லா 2 3 நல்ல பாட்டை பாடி இந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்ல, அதேமாரி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி குடும்பமாக பாவரிக்கை செஞ்சுட்டு ஒரு அதிகாரம் அதில் வாசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், தேசத்துக்காக, மற்றதுக்காக, சபைக்காக, சபையினுடைய ஊழியத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, தேவைகளுக்காக, இப்படி திருச்சபையில் இருக்கிற அத்தனை குடும்பமும் உங்களுக்கு எப்போ சௌரியமாக இருக்கிறதோ, அதாவது சபையில் நடக்கிற காரியங்கள் அல்ல, உபவாசம் மற்ற அந்த பொதுவாக கலந்துக்கிறது, எல்லாரும் கலந்துக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் தனியாக நீங்களாக வந்து ஆலயம் பூட்டியிருக்கிற கதவை திறந்து, அப்போ நாங்களும் தீர்மானித்திருக்கிறோம், அதே மேலே நானும் என் துணை என்னுடைய மனைவி வந்து இந்த இடத்துல செபிப்பதற்காக தீர்மானித்தோம். இன்னும் தனித்து வந்து ஆலயத்தில், ஏன்னா ஆலயம் எப்போ திறந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்கு, வெள்ளிக்கிழமை திறந்துருக்கு, அப்புறம்லாம் ஆலயம் என்னப்பட்டு இருக்குது, பூட்டப்பட்டு இருக்குது. ஆலயம் எப்பொழுது பூட்டப்படக்கூடாது. ஆலயத்தில் எப்பொழுதும் ஜெபம் துதி என்ன செய்யணும், ஏறெடுக்கும் போது கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், சபையில் ஒரு மறுரூபம் உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். அப்போ சர்ச்சில் மாத்திரமா வீட்டிலையும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது, தனி ஜெபம் பண்ணும்போது, வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் உங்களை செய்வார். ஏன்னா ஸ்தேவான் ஜெபிக்கிறவர், வேத வசனத்தால் நிறைந்திருக்கிறவர். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில், அதுக்கு தான் வீட்டில் போய் படிக்க சொல்கிறேன். ஓரளவு படித்தவங்களுக்கு நீங்கள் புரியும். கட்ட 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 கட்டன்னு அடுக்கிறார் மனுஷன். பிரசங்கத்தை பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து 53ஆவது வசனம் வரைக்கும் அவருடைய பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தில். சுருக்கமான சொல்லிட்டுங்களா, கவனிங்க, என்ன கவனிங்க. ஆபிரகாமை சொல்கிறார், அவர் அழைச்சதை சொன்னார், தரிசனம் ஆனதை சொன்னார், அப்புறம் அப்படியே அந்த அடிமையாக இருக்க போகிறதை சொன்னார். ஆபிரகாம் மகன் ஈசாக்க சொல்கிறார், 8ஆவது நாளில் விருத்த சேதனை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். அது முடித்தவொன்னே யாக்கோப்பை சொல்கிறார், அதெல்லாம் பறித்து பாருங்கள் வீட்டில் போய். 12 கோத்திரத்தை சொல்கிறார், 12 கோத்திரத்தை, அப்புறம் யோசேப்பு அடிமையாக அங்கே விற்கப்படுவார், அப்புறம் பஞ்சத்துக்காக அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் போவாங்க. அப்புறம் மோசையை சொல்கிறார், முச்சடியில் தரிசனமானதை சொல்கிறார். அந்த ஸ்டீபனுடைய பிரசங்கத்தெல்லாம் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 1லேருந்து 53 வரைக்கும் அவருடைய பிரசங்கத்தை கவனித்து பாருங்கள். சீனாய் மலையில் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த இதெல்லாம் வாங்கினதை சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தாவீதை சொல்லிட்டு சாலமோன் வரைக்கும் சொல்லிட்டு, உன்னை ஆண்டவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, கட்டுவீங்க, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாக இருக்க மாட்டேன், நீங்களே ஆலயம் அப்படின்னு சொல்லி வல்லமையான பிரசங்கம் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி 7ஆம் அதிகாரம் பாருங்களே, இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு 51 பாருங்க, உண்மையை தான் சொன்னார். வணங்கா கழுத்து உள்ளவர்களே 1, 2வது இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம். சும்மா சுண்ணத்து பண்ணிட்டு விருத்த சேதனம் பண்ணிட்டு செவியில் விருத்த சேதனம் சபை மக்களே உங்களுக்கு இல்லை, இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லை. அந்த சரீர அந்த இதை விட விருத்த சேதனத்தை விட செவியில் விருத்த சேதனம் பண்ணணும், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். 51, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் நீங்கள் ஏற்று நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். 52 கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில், இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். 53 பாருங்க, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அவைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளாமற் போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சூப்பர் பிரசங்கத்தை பண்ணார். நான் நினைக்கிறேன் உண்மையாக அவங்க ஒப்பு கொடுத்துருந்தா அந்த பிரசங்கத்திலே ஒப்பு கொடுத்துருக்கலாம். இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டோம், இப்படி இருந்துட்டோம். நீங்கள் வந்து ஆபிரகாம் முதல் சாலமோன் வரைக்கும் இப்படி சொல்கிறீங்க, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் ஏற்று நிற்க மாட்டோம், வணங்கா கழுத்து உள்ளதால் நாங்கள் இருக்க மாட்டோம், வெறும் இந்த விருத்த சேதனத்தை பெருசுப்படுத்தணும், இருதயத்தில் நாங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், செவியில் விருத்த சேதனம் பண்ணணும், எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு அந்த வேத வசனத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் 54 பாருங்கள், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார். பிரதர், பலிபீடத்திலிருந்து சத்தியம் வரும்போது இது எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் செவுத்துக்கு பேச மாட்டார். வாலிப மகளே உங்களுக்கு பேசுவார், வாலிப தம்பி உங்களுக்கு பேசுவார், பிரதர் உங்களுக்கு பேசுவார், வயசான அம்மா உங்களுக்கு பேசுவார், முன்னாடி இருக்க வாலிப மகளே உங்களுக்கு பேசுவார், தம்பி உங்களுக்கு பேசுவார், எனக்கு பேசுவார். அப்போ இந்த ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது, கோபமாக சபையை விட்டு போகக்கூடாது. எந்த செய்தி வந்தாலும்
சில நேரம் ஆறுதல் செய்தி வரும், தேற்றுற செய்தி வரும், உற்சாகப்படுத்துகிற செய்தி வரும். சில நேரம் நம்ம பாவத்தை கரெக்டாக உணர்த்துகிற செய்தி வரும். ஆண்டவரே இன்னைக்கு என்னோட நீ பேசுனீர் ஆண்டவரை. நீங்கள் மற்ற காரியங்களை சில காரியங்களை கடைப்பிடிச்சிருக்கலாம், சில காரியம் வரும்போது அதில் தவறிருக்கலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக ஆவியானவர் பேசுவார். இன்னும் நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஆவியானவர் உங்களோட பேசுவார். அதுக்கு தான் உங்களை படிக்க சொல்கிறோம். உங்களோட பேசுவார். அப்போ வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் குறை உள்ளவன், என் வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்ப்பேன். இவர்களைப் போல மூர்க்கமடையப்படக்கூடாது, இவர்களைப் போல பல்ல கடிக்கக்கூடாது. மூர்க்கம் அடைஞ்சாலும் பல்ல கடிச்சாலும் 55 வசனம் பாருங்க, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். நீ பல்ல கடி, நீ எதை கடி, நான் ஸ்டீபன், நான் ஸ்தேவன், நான் ஆவியில் என்ன செய்வேன்? நிறைவேன். வெறும் அந்நிய பாஷை மாத்திரமல்ல, எதிர்க்கும் போது நான் ஆவியில் என்ன செய்வேன்? நிறைவேன். அப்போ தான் அந்த தைரியத்தை ஆவியானவர் கொடுத்தா. ஆவியில் நிறையும் போது வலது பரிசத்தில் இயேசு உட்கார்ந்திருந்தார் என்று தான் பைபிள் போட்டிருக்கு. ஆனால் சற்று நேரத்துக்கு பின்பு நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார். சபை பிறந்த பிறகு, அதுக்கு முன்னாடி இயேசு இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியாக யோவான் சானுங்க தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். புதிய ஏற்பாட்டில் ஆதாரம் உண்டு. ஆனால் சபை ஆரம்பித்த பிறகு முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்ல பலத்த அல்லேலூயா சொல்லாமா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, சத்தியம் சத்தியம்தான், வசனம் வசனம்தான், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரின்னு சொல்லி தைரியமாக ஆபிரகாமில் இருந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள், மறுபடியும் சாலமோன் வரைக்கும் தெளிவாய். அப்போ இதுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கணும்னா, வேதத்தை நன்கு அறிந்தவர், வேத அறிவு நிறைந்தவர், வசனத்தில் நிறைந்தவர். அப்போ ஏற்கனவே 4 காரியங்கள் நிறைந்தது போல 5வது காரியம் நீங்களும் நானும் எதில் நிறையணும்? வசனத்தில் நிறையணும். வசனத்தில் நிறையணும். இதுக்கப்புறமும் 57 பாருங்க, கடைசி குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் உரத்த சத்தமாக என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டு காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மேல் பாய்ந்து, அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு என்ன செஞ்சாங்க? புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட வாளுடைய பாத்திரம் வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அடுத்த பக்கம் திருப்புங்க, 60 வசனம், பிரசங்கம் முடியுது, தலைப்பு முடியுது. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இந்த கடைசி குறிப்பில் நான் சொல்ற விரும்புறது, ஆண்டவர் பாருங்க உட்கார முடியல, என் மகன் இரத்த சாட்சியாக மரிக்க போறான்னு உட்கார்ந்துருக்கிற ஆண்டவர் வலது பரிசத்தில் யோவான இந்த ஸ்டீவனை கணப்படுத்த வலது பரிசத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறார். அவங்களாம் ஒருமனப்பட்டு காதை அடைச்சிக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சாலும் கல் அடி மேலே அடி விழுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமருடைய தண்டனை தீயில் போடுவாங்க, சிங்கத்தில் போடுவாங்க, சிலுவை மரணம், அப்புறம் இயேசுலாம் சிலுவை மரணம் அடைந்தார். ஆனால் ஸ்தேவான அந்த ரோமருடைய ஒரு கொள்றது கல்லால் அடிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, கல்லு மேலே கல் விழுந்திருக்கும். ஒரு பாவம் செய்யாத மனுஷன், நற்சாட்சி பெற்ற மனுஷன், 5 காரியத்தில் நிறைந்த மனுஷன், அற்புத அடையாளம் செய்த மனுஷன், வசனத்தை கரெக்டாக தான் அவர் சொன்னார். எந்த தப்பான பிரசங்கெல்லாம் பண்ணல. சாலமோன் வரைக்கும் கரெக்டாக தான் அப்படியே ஸ்டெப்பாக கொண்டு வந்து சூப்பர் பிரசங்கம் பண்ணுறார், வசனத்தில் நிறைந்தவர். அது ஏற்றுக்க மனசு இல்லை. அதுதான் காரணம். கல்லு மேலே கல் விழுது, அப்படியே விழுது. நீங்கள் பாருங்க, அந்த நேரத்திலும் 59 பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இயேசு ஜெபித்த மாதிரி என் ஆவியை, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த நேரத்தில் தொழுது கொள்றார். அடுத்து அந்த நேரத்தில் முழங்கால் படிடுறார். அதனால தான் முழங்கால் படிட்டு ஜெபிங்கிறோம். நின்று ஜெபிங்க, உட்காந்து ஜெபிங்க. சபையில் 2 ஜெப குறிப்புக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். 60 பாருங்க, அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லி இயேசு ஜெபித்தது போல மன்னித்து. நான் நினைக்கிறேன் இவருடைய கொலைக்கு அந்த வஸ்திரத்தெல்லாம் கலற்றி சவுல்ங்கிற வாலிபன் பவுலா மாறுறாரு பார்த்தீங்களா? 58 பாருங்க, அவன் நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட
ஒரு வாலிபன் அவர் தான் பவுலா மாறுறார். இந்த ரத்த சாட்சி, ரத்த சிந்தி மரிச்சதுனால இதெல்லாம் பார்க்கிறார். அப்புறம் ஆண்டவர் சந்திக்கிறார் 9ஆம் அதிகாரத்தில். பின்னாடி அது ஒரு செய்தியை கேட்பீங்க. 9ஆம் அதிகாரம் பவுல் சந்திக்கப்பட்டதை அப்போஸ்தலர் நடபடி அது ஒரு செய்தியை கேட்பீங்க. ஆனால் இந்த கொலைக்கு இவரும் உடந்தையா இருந்தார். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் வேதத்தை கற்ற மனுஷன். அப்புறம் மாறுறார், அது வேற விஷயம். நான் நினைக்கிறேன் அந்த 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 ரத்தம் தான் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை பவுலாக மாற்றினது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அந்த நேரத்தில் மண்ணினை ஜெபிக்கிறார். நான் நினைக்கிறேன் இது ஆண்டவருடைய சித்தம். நீங்களும் நானும் இரத்த சாட்சியாக மரிக்க தேவையில்ல. இங்கே யாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரல. இயற்கையாக தான் நம்ம மரிக்க போகிறோம் ஆயுசு நாட்களை கொடுத்து. ஆனால் கடைசி வர தேவான போல தொழுது கொள்ளணும். கடைசி வர பிதாவே மண்ணின்னு ஜெபம் பண்ணா. ஜெபிக்கிற தேவ மனுஷன். அப்பவும் உயிர் போகும்போது கூட ஜெபிக்கிறார். இயேசுவை போலவே ஜெபிக்கிறார். இதுதான் ஸ்தேவானுடைய 7 சுபாவங்கள். மறுபடியும் அந்த 7 வசனத்தை முடி சொல்லி நம்ம காணிக்கை ஜெபம் பண்ணி காணிக்கை போட போகிறோம். முதல்ல பந்தி விசாரணை செய்தவர். இறுதிய பலகலை எழுதுறவர்கள் மறுபடியும் பதித்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுக்கிறவர்கள் மறுபடியும் குறிப்பை டிக் பண்ணுங்கள். பந்தி விசாரணை வேலையில் உண்மையாக இருந்தார். அதே வேலையில் கடைசி வரைக்கும் வைக்கல. ஆண்டவர் அவருக்கு ப்ரொமோஷனை உயர்த்தினார். ஆரம்பத்தில் நான் செஞ்ச ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம், வாலிபர் ஊழியம், கிளை சபையில் செய்தி கொடுக்குற ஊழியம். அப்புறம் ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து இப்படி படிப்படியாக தான் எனக்கு உயர்த்த. எடுத்தோன்னு நான் பாஸ்டர் இல்லை. என்னுடைய முதல் ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியம். அந்த உண்மையை பார்த்தார். வாலிபர் ஊழியம் அதில் உண்மையை பார்த்தார். அடுத்து கிளை சபையில் 3 பேரை ஏற்படுத்தி பாஸ் இன்பராஜையா பொறுப்பாய் போட்டு வர்ஷிப் பண்ண ஒருத்தர், செய்தி கொடுக்க, வீட்டு கூட்டங்கள் நடத்த, அந்த கூட்டத்தை உண்மையும் வேலை செஞ்சுட்டு உங்களை மாரியே வேலை பாடுகள் அதன் மத்தியிலும் வந்து அந்த கூட்டத்தை உண்மையுத்தமாய் சபையில் வாலிபர்கள் மத்தியில் நடத்த வாலிபர் பொறுப்பு, அந்த ஊழியம் எனக்கு கிடைத்தது. அப்புறம் ஏற்ற நேரத்தில் 1999 இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 26 வருடம் என்னால் இயன்ற உண்மையுத்தமாக செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தா. உயர்த்துவா. கடைசி வரை ஒரு பந்தி விசாரணை அல்ல, ஆனால் அதில் உண்மையாக இருந்தார். அடுத்து 5 காரியத்தில் நிறைந்தார். ஏற்கனவே 4 காரியம், அப்புறம் பின்னாடி 5. பரிசுத்தாவில் நிறைந்தார், ஞானத்தில் நிறைந்தார், விசுவாசத்தில் நிறைந்தார், வல்லமையில் நிறைந்தார். அடுத்த குறிப்பை சேர்த்தா வசனத்தில் நிறைந்தார். நற்சாட்சி பெற்றவர், பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தவர். சாதாரண பந்தி விசாரணை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்கிறார் இல்லைன்னு சொல்லி இப்போ சாட்சி கேட்க போகிறோம். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை கட்டி கரையை போக்குறது நம்முடைய திருச்சபையில். ஒரு அல்லேலூயா விசுவாசிச்சா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி வந்தால் முதல் பாடலில் மகிமை இறங்கும். நேரம் ஆச்சுன்னு வாட்சை பார்க்க மாட்டோம். இந்த தேவ சமூகம் நேரம் போகிறதே தெரியாது. எங்கெங்கேயும் நேரத்தை செலவு பண்ணுறோம். தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஆனால் என்ன சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து சாட்சிகளை கேட்போம், வசனத்தை கேட்போம், பாடி ஆராதிப்போம். அந்த அனல் இருக்கணும், அனல் இருக்கணும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரணும், 8:30க்குனா 8:20க்கெல்லாம் தேவ சமூகத்தில் ஓடி வரணும். எப்போ வீட்டு கூட்டம் வரும், எப்போ பெண்கள் சேவம் வரும், எப்போ ஞாயிறு ஆரம் அந்த எழுப்புதல் வந்துருச்சுன்னா பாஸ்டர் வாங்க வாங்கன்னு தேவையில்ல, ஃபோன் பண்ணி சொல்ல தேவையில்ல, கையை உயர்த்த தேவையில்ல, தீர்மானம் எடுங்கன்னு தேவையில்ல. நீங்களாவே பந்தி விசாரணை செய்வீங்க, நீங்களாவே ஆலயத்தை சுத்தம் பண்ணுவீங்க. புல்லு பூண்டு ஜேசிபியை வச்சு சுத்தம் பண்ணுறோம். நீங்களாவே மண்வெட்டி எடுத்து வந்து வெளியில் இல்லாவிட்டாலும் ஆலயத்தை என்ன செய்வீங்க? சுத்தம் பண்ணுவீங்க. வேத அறிவு நிறைந்தவர். குற்றப்படுத்தும் போது 5 கூட்டம் வந்து குற்றப்படுத்தும். 1 கூட்டம் 2 கூட்டம் இல்லை, 5 கூட்டம் வந்து குற்றப்படுத்தும். அதெல்லாம் நான் பிரசங்கத்தில் பண்ணிட்டேன். அமைதியாக அவர் முகம் தேவதூத முகம் போல் இருக்குது. அதான் மகிமை. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் உங்கள் முகம் மகிமையாக இருக்கும். ஏன்னா அவரை நோக்கி பார்க்குறீங்க, உங்கள் முகம் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். வசனத்தை ஆபிரகாம் முதல், அதுதான் பைபிள். இந்த வருஷத்துக்குள்ளே டிசம்பருக்குள்ளே பைபிளை படிச்சிருங்க. செல்ஃபோனில் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தை எங்கெங்கே செலவு பண்ணுறோம். நான் நினச்சேன் இந்த வாரம் அத்தனை கரங்களும் உயர்ந்திருக்குன்னு. 7 நாள் கொடுத்து ஒரு நாளைக்கு காலையில் 2 நாளில் 2, அடுத்த வாரம் எல்லா கரங்களும் உயரணும். இப்படிலாம் கண்டித்து பேசும்போது சில பேர் சபைக்கே வர்றதில்லை. வந்தால் அவர் கையை உயர்த்த சொல்லுவார். அப்போ சார் அப்படி நம்ம படிக்கல, எல்லா கையும் உயர்றோம். இது கஷ்டமான காரியம்மா சொல்லுங்கள். பாரமான காரியத்தை எதையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். முடியும். இப்போ பாதி படிச்சிருப்பீங்க, ஒரு 4-5 காரம் கொஞ்சம் உயர்ந்தது, மீதி உள்ளவங்க படிங்க, மற்றதை அப்புறம் தொடர்ந்து படிங்க. அவங்க இப்படி செய்தி வரும்போது தான் நாங்கள் உங்களை படிக்க சொல்கிறோம். யோசேப்பு படிக்க சொன்னது போல் தரிசனம் பார்த்தார். கல்லால் அடி மேலே அடி. யோசிச்சு பாருங்கள், ஒரு உயிர் டக்குன்னு ஒரு தலையை விட்டுனா சீக்கிரம் செத்துடலாம். அடி மேலே அடி விழும்போது கன்னத்தில் பட்டிருக்கும், மண்டையில் பட்டிருக்கும், ரத்தம் விழுந்திருக்கும், கையில் பட்டிருக்கும். அவ்வளோ பேர் கல் மேலே கல்
உயிர் போகிற வரைக்கும் ஸ்தேவானை அடிச்சே கொண்டாங்க. எங்க அப்ப ஜெபம் பண்ண முடியுமாங்க? இப்போ ஆண்டவர் எவ்வளோ ஏசி ரூமை கொடுத்து, வீட்டை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல வசதியை கொடுத்து ஜெபம் பண்ணும்போதே சில நேரம் நம்ம ஜெபிக்க மாட்டோம். அந்த சூழ்நிலை முழங்கால் போட்டாருங்க. முழங்கால் போட்டார், மன்னின்னு சொன்னார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். நிச்சயம் அவர் பரலோகத்தில் இருப்பார்னு நான் நம்புறேங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? இந்த ஸ்தேவானுடைய சுபாவ சபை முழுவதும் வரணும். இன்னைக்கு ஸ்தேவான் அவர் மரிச்சிட்டார். சிஸ்டர், நீங்க தான் அந்த ஸ்தேவான். வாலிப மகளே ஸ்தேவான், வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், நீங்க தான் ஸ்தேவான். சபைக்கு ஸ்தேவான் தேவை. எந்த கேரக்டர் தியானிக்கிறோமோ அந்த சுபாவம் சபைக்குள்ள இருந்தா சபையை நடத்துவது ஈஸி. பாஸ்டருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ரொம்ப ஹார்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப சொல்ல தேவையில்லை. வீட்டுக்கு கொடுத்து வாங்க, அங்கே வாங்க, எங்கே வாங்க சொல்ல தேவையில்லை. ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும், அப்படியே வந்து குமிவாங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகும். இன்னும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது ஒரு செய்தி. இன்னும் நிறையா தலைப்பில் செய்தியை நான் இந்த ரெண்டு தடவை படிக்கும்போது நிறையா தலைப்புகளை கூட, ஒவ்வொரு தலைப்பும் பிரயோஜனமானது. எந்த வாரமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களோட பேசுவா. இன்னைக்கு பேசினார் சொன்னவங்க மாத்திரம் அப்படி எழுந்து நில்லுங்க, மற்றவங்க உட்காந்திக்கங்க. நான் சொல்கிறது புரியல. இன்றைக்கி ஆண்டவர் என்னோட பேசினார் சொன்னவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. என்னோட பேசலை இந்த 7 காரியத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க உட்காந்திக்கங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஒரு உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, ஒரே அடி பாடி ஜெபம் பண்ணலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The word behind me, the cross before me. The word behind me, the cross before me. The word behind me, the cross before. சொல்லுங்க எல்லாரும். No turning back, no turning back, no turning back, no turning back. தமிழில் பாடி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான்.